بسم الله الرحمن الرحيم. இந்த ஹதீஸை சரி காணுவதற்கு சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இரண்டு விஷயத்தை சொல்கிறார்கள். ஒன்று, இது சாலிமுக்கு மட்டும் உரியது என்ற வாதத்தை வைக்கிறார்கள். இந்த வாதம் பல அடிப்படையில் தவறானவையாக இருக்கிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை இந்த உம்மத்துக்கு சொல்றாங்கன்னா அது இவருக்கு மட்டும்தான் உரியது, அவருக்கு கிடையாது என்று சொல்ல இயலாது. அது எல்லோருக்கும் உரியதுதான், எல்லோரும் அதை செயல்படுத்த வேண்டும், அது எல்லோருக்குரிய சட்டம். ஆனால் விதிவிலக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில நபருக்கு சில நேரங்களில் விதிவிலக்கு தருவாங்க. நாம தர முடியாது, நாம காசும் சொல்ல முடியாது, குறிப்பானது சாலிம் மட்டும்தான் அது பொருந்தும் சொல்ல முடியாது. நபி சொல்லணும், முஜிபுர் ரஹ்மான் சொல்லக்கூடாது. உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் தெளிவாகவோ மறைமுகமாகவோ நபி அதை தெளிவுபடுத்தி இருக்கணும். ஒரு சட்டம் ஒருவருக்கு மட்டுமோ ஒரு குழுவுக்கு மட்டுமோ ஒரு நேரத்துக்கு மட்டுமோ குறிப்பானது என்றால் அதை யாரு தெளிவுபடுத்தணும்? நபி தெளிவுபடுத்தணும். ஒன்று நேரடியாக தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும், இல்லை என்றால் மறைமுகமாக சூசகமாக அதை தெளிவுபடுத்தி இருக்கணும். நேரடியாக தெளிவுபடுத்துவதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். குர்பானி கொடுக்கிறோம். குர்பானி கொடுக்கும் போது தொழுகைக்கு முன்னாடி ஆடு அறுக்கக்கூடாது, குர்பானி கொடுக்க கூடாது, தொழுதற்கு பின்னாடி தான் கொடுக்க வேண்டும். முன்னாடி யார் கொடுத்தாரோ அவருடைய அந்த குர்பானி இறைச்சி உணவுக்காக வேண்டி அறுக்கப்பட்ட இறைச்சி தான், அது குர்பானியுடைய சிறப்பு அடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா ஒரு நபி தோழர் இது தெரியாம முன்னாடி என்ன செய்யறாங்க? குர்பானி கொடுத்துறாங்க. நபிட்ட இதை சொல்லும் போது அவங்க ஒரு கருத்தை வைக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் தெரியாம முன்னாடியே கொடுத்துட்டேன், ஆனா என்கிட்ட 6 மாதம் பூர்த்தி அடைந்த ஒரு குட்டி இருக்கிறது, அதை நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குடு, வலன் தஜ்ஸிய அன் அஹதின் பஅதக், உனக்கு பிறகு யாருக்கும் இது அனுமதி கிடையாது. இந்த 6 மாத குட்டியை யாருக்கு மட்டும்தான்? உனக்கு மட்டும்தான். நீ அடுத்தவரை அப்படி கொடுத்துட்டு 6 மாத குட்டியை கொடுக்கலாமா என்று கேட்டால் அவருக்கு கிடையாது, உனக்கு மட்டும் உரியது அப்படின்னு நபி சொல்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்ட காரணத்தினால் இந்த சட்டம் அவருக்கு மட்டும் உரியது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா நபி தெளிவா சொல்லிட்டாங்க. சரி, இப்படி தெளிவா சொல்லக்கூடிய முறையும் இருக்கிறது. இன்னொன்று சூசகமாக சொல்வது. அதுக்கு உதாரணமாக பெருமானாருடைய காலத்தில் பள்ளிவாசலுக்கு ஒரு பெண்மணி வருகிறார்கள், பள்ளிவாசலை கூட்டுகிறார்கள், அந்த பெண்மணி இறந்து விடுகிறார்கள். பெருமானாருக்கு அந்த செய்தி வரல. அப்ப சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, ஒரு பெண்மணி வந்துட்டு இருந்தாலே அந்த பெண்மணி எங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த பெண்மணி எப்ப இறந்துட்டா, அற்பமா நினைச்சு கூட்டுறவதான், இதெல்லாம் எதுக்கு பெருமாட்ட சொல்லணும் என்று நினைத்து அதை சொல்லாம விட்டுறாங்க. அப்ப நபி என்று நீங்க சொல்ல வேண்டாமா என்று சொல்லி சஹாபாக்களை கூப்பிட்டு எங்க போறாங்க? கபூருக்கு போய் தொலை வைக்கிறாங்க. தொலை வச்சுட்டு சொல்றாங்க, இன்ன ஹாதிஹில் குபூர மம்லூஅத்துன் துல்மத்தன் அலா அஹ்லிஹா, இந்த கபூர் வாசிகளுக்கு இந்த கபூர்கள் இருளால் நிரப்பப்பட்டிருந்தது. அல்லாஹ் தஆலா யுனவ்விருஹா லஹும் பிஸ்ஸலாத்தி அலைஹிம், இந்த கபூர் வாசிகளுக்கு ஒளியை கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? பிஸ்ஸலாத்தி அலைஹிம், அவர்களுக்கு நான் தொழுத தொழுகையின் மூலம் கொடுத்தான் அப்படி நபி சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு கபூர்ல போய் தொழுதா அவங்களுக்கு ஒளி கிடைக்கும், அதனால நான் போய் தொழுக போறேன் என்று சொல்ல இயலாது. ஏன்? நபி சூசகமா சொல்றாங்க, மறைமுகமாக அந்த வார்த்தையில சொல்லி காட்டுறாங்க. இல்ல உங்களுடைய தொழுகையினால ஒளியை கொடுப்பான்னு சொல்லல. எப்படி சொல்றாங்க? என்னுடைய சலாத்தி, ஏன் தொழுகையினால அல்லாஹ் ஒளியை கொடுத்தான், அப்ப நம்ம தொழுகையினால கிடைக்காது. சஹாபாக்களும் தொழுகிறாங்க. இப்ப நபி இப்படி சொல்லியிருப்பாங்க, நம்ம தொழுகையினால ஒளியை கொடுத்தான்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஏன் தொழுகையினால என்று நபி சொன்னதுனால இது நபிக்கு மட்டும் உரியது என்பதை சொல்றோம். அது மாதிரி இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று ஒரு செய்தியை சொல்லும் போது இப்னு அவர்கள் ஆட்சேபனை செய்யறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எப்படி இறந்தவங்க நீங்க பேசுறீங்க, அவங்க தான் கேட்க மாட்டாங்களே அப்படி ஆட்சேபனை செய்யறாங்க. உமர்ல அவங்க அப்படி ஒரு கருத்தை சொல்லும் போது நபி அவங்க சொல்றாங்க, இன்னஹும் லா யஸ்மஊனல் ஆன், இப்போது அவங்க கேட்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதுவும் சூசகமா சொல்லப்படுது. எப்போதும் கேட்கிறாங்கன்னு சொல்லாம நபி எப்படி சொல்றாங்க? இப்போது கேட்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போதுங்கிற வார்த்தை நபியே போட்டாங்க. அப்ப கேட்க, அது விதிவிலக்கல், அந்த நேரத்துக்கு மட்டும் கேட்கும்.
இப்படி நபி சூசகமாக சொல்லியிருக்கணும். இப்ப நான் கேட்கிறேன், சாலிமுடைய சம்பவம் சாலிம் மட்டும் உரியதுங்கிறீங்களே, எப்படி அதை சொன்னீங்க? நபி அதை நேரடியா சொன்னாங்களா? ஜிப்ரீல் இல்ல. நான் கேட்கிறேன், ஜிப்ரீல் முஜிபுர் ரஹ்மான் வீட்டுக்கு வந்தாரா? எப்போ வந்தாரு? வஹி வந்துச்சு அல்லாட்ட இருந்து, சாலிம் மட்டும் உரியது முஜிபுர் ரஹ்மானே, போ மக்கள்கிட்ட சொல்லு. அல்லாஹ் வஹி போட்டானா முஜிபுர் ரஹ்மானுக்கு? இல்ல நபிதான் வந்து சொன்னாரா? ஜிப்ரீல் வந்தாரா? எப்படி சொன்னீங்க? இத ஹதீஸ மேற்கோள் காட்டினீங்களா? எங்க போறாரு ஆதாரம்? பின்பாஸ். உடனே பின்பாஸ் வர்றாரு, இப்னு தைமியா வர்றாரு, அல்பானி வர்றாரு. இதான் ஆதாரம் உங்களுக்கு. ஹதீஸ காட்ட மாட்டீங்க. அப்ப ஹதீஸ காட்டல, இப்ப அடிப்படை புரிஞ்சா அவருக்கு அடிப்படை எங்க போகுது? சுய கருத்துல பூத்துறோங்கிறாரு. இப்ப யார் சுய கருத்தை பூத்துனா? சாலிம் பொதுவா உள்ள ஹதீஸ, பொதுவா உள்ள செய்திய சாலிம் மட்டும் உரியது யாரு சொன்னது? அடிச்சு சொன்னது யாரு? நாங்களாவது பேருதுங்கிற அடிப்படையில் அப்படி இருந்திருக்கலாம்ங்கிறோம். இதான் ஹதீஸ்க இமாம் விளக்கம் கொடுக்க இமாம்களுடைய வழிமுறை, சரியான வழிமுறை இதுதான். கூடுங்கிறது தான் சரியான வழிமுறை. இவர் என்ன பண்ணிட்டாரு? சாலிம் மட்டும் உரியது அடிச்சு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அல்ல வகி அறிவிச்சுட்டான், அடிச்சு சொல்லியாச்சு. அப்ப யார் யூகத்தை பூத்துறா? யூகத்தை உறுதியா நீங்க பூத்துறீங்களே, சாலிம் மட்டும் உரியதுன்னு. எப்படி இந்த அனுமதி உங்களுக்கு யாரு கொடுத்தா? அல்லாஹ்வின் தூதர் கொடுத்தாங்களா? அல்லாஹ் கொடுத்தானே. அப்ப ஏன் இப்படி விளக்கம் கொடுக்குறீங்க? இது ஒரு தப்பு. இன்னும் சொல்ல போனா அந்த செய்தி அவருக்கு எதிராக இருக்கு. ஏன்னா உம்மு சலமாவுடைய செய்தியை வைப்பாங்க. சாலி மட்டும் குறிப்பான எப்படி சொன்னீங்கன்னு கேட்டா உம்மு சலமாவுடைய செய்தியை சொல்வாங்க. உம்மு சலமா தான் சொல்றாங்க, நபியுடைய மனைவிமார்கள் சொன்னாங்க, இதை நாங்கள் சாலிமுக்கு மட்டும் உரியது என்றுதான் கருதுகிறோம் அப்படின்னு மனைவிமார்கள் சொல்லியிருக்காங்கிறத ஆதாரமா வைப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு எதிராக தான் இருக்கு. ஏன்? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த செய்தி எப்படி வருது? அந்த செய்தி சாலிமுக்கு மட்டும் உரியதுன்னு கருதல. அது எப்படி அவங்க நினைக்கிறாங்க? பொதுவா எல்லோருக்கும் உரியது என்று தான் சொல்றாங்க. அப்ப உங்க கருத்துப்படி பார்த்தா ஆயிஷா வழங்குனாங்கல்ல, ஏன் நீங்க வழங்குற மாதிரி வழங்கல? ஏன் வழங்கல? அப்ப ஆயிஷாவுக்கு தெரியல. நீங்க வந்து அறிவுல கூடுனவங்க, ஆயிஷா உங்களுக்கு அறிவு குறைஞ்சிருக்கு, அப்படித்தானே? மார்க் விஷயம் இல்ல, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க சொல்ல வரீங்களா? உங்க கருத்துப்படி அந்த செய்தியில ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த வசனம், இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் உரியதுங்கிறத வலியுறுத்தி அவங்க பொது சட்டமாக்குறாங்க. ஹதீஸ்ல வருது, அபுதாவுல வருது, 1764வது செய்தியா. இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு ஆயிஷா அவங்க என்ன பண்றாங்க? தன்னுடைய சகோதரனுடைய பெண் குழந்தைகள், சகோதரனுடைய பெண் குழந்தைகளுக்கெல்லாம் யார் திரண்ட வர்றாங்களோ அவங்கள சகோதர சகோதரியுடைய பெண் குழந்தைகிட்ட அனுப்பி அவங்கள பால் குடிக்க வச்சு, பாருங்க எப்படி இந்த செய்தி ஏத்துக்க முடியுமா? ஆயிஷா அவங்க பண்ணாங்களா? சகோதர சகோதரிகளிடத்துல அனுப்பி அவங்கள பால் குடிக்க வச்சு தன்னிடத்தில் பேச வர வச்சாங்க. இந்த செய்தி வருது. ஆயிஷா எல்லோருக்கும் பண்ணாங்க. யாரெல்லாம் ஆயிஷா அவங்கள சந்திக்க வராங்களோ அவங்க எல்லாம் போய் பால் குடிக்க வச்சாங்க ஆயிஷா அவங்க. பொதுவா வருது. அப்ப இந்த செய்தி ஆதாரமா காட்டக்கூடிய நீங்க முழுமையை காட்டணுங்கிறீங்களே, ஏன் இந்த முழுமையை காட்டல? ஆயிஷா இப்படி பண்ணது ஏன் காட்டல? கண்ணுக்கு தெரியாம போயிருச்சா? ஹதீஸ் புத்தகத்துல இல்லையா? இது சிடியில தட்டி பார்க்க மாட்டீங்களா? ஆய்வு செய்ய மாட்டீங்களா? அப்ப இந்த செய்தியை மோசடி பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நபிமார்களுடைய மனைவிகள் மறுக்கிறத இதை ஆதாரமா காட்டுறாங்க. அது கூட எப்படி வருது? யூகமாகத்தான் வருது. அதுல அவங்க சொல்றாங்க, மனைவிமார்கள் சொல்றாங்க, புல்நதி ஆயிஷா, மனைவிமார்கள் ஆயிஷா அவங்க சொன்னாங்க, வல்லாஹி மா நத்ரி லஅல்லாஹ கானத் ருக்ஸத்தன் மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி சாலிமின் தூன நாஸ். எங்களுக்கு தெரியல. எப்படி சொல்றாங்க மனைவிமார்கள்? எங்களுக்கு தெரியல, இது சாலிமுக்கு மட்டும் உரியதாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். லஅல்லாஹ இருக்கக்கூடும். யாரு சொன்னா? அப்படி கூடும் யாரு சொன்னா? மனைவிமார்கள் சொல்லியிருக்காங்க. இருக்கக்கூடும் யூகமா சொன்னது யாரு? மனைவிமார்கள் சொல்லியிருக்காங்க. சாலிம் மட்டும் குறிப்பாக இருக்கக்கூடும். லஅல்லாஹ. அப்ப அந்த யூகத்தை எடுக்கிறீங்க. ஆயிஷா அவங்க அந்த செய்தி எப்படி சொல்றாங்க? உம்மு சலமா இப்படி ஆட்சேபிக்கும் போது ஆயிஷா அவங்க கேட்கிறாங்க, அமாலகி ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன். உம்மு சலமாவை ஆட்சேபிக்கிறீங்களே, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹலாவுக்கு இப்படி அனுமதி வழங்கலையா? அப்ப ஏன் நீங்க இத மறுக்கிறீங்க? அப்படி உம்மு சலமாட்ட கேக்குறாங்க. ஆயிஷா அவங்க ஹதீஸா வைக்கிறாங்க, உம்மு சலமா யூகமா சொல்றாங்க. அப்ப அதுக்கு ஆயிஷா அவங்க இந்த ஹதீஸை வச்ச உடனே அந்த செய்தியில உம்மு சலமா எந்த பதிலையும் சொல்லல. முஸ்லிம் அவங்க அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை.
2639வது செய்தி, ஆயிஷா அவங்க நபி பண்ணினாங்க, நபிட்ட முன்மாதிரி இல்லையா என்று கேட்ட உடனே யூகமா சொன்ன உம்மு சலமாவுடைய கருத்து, அதுக்கு அவங்க பதில் பேசல, அடுத்து பேசல, அதோட அவங்க தன்னுடைய வாதத்தை முடிச்சுக்கிட்டாங்க. அப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு சாதகம்ங்கிறவன உம்மு சலமா யூகமா சொன்னதை எடுப்பீங்க, ஆயிஷா நபி சொன்னாங்க, நபிட்ட உங்களுக்கு முன்மாதிரி இல்லையா என்று கேட்டாங்களே, அதை விட்டுருவீங்க இல்லையா? இது கேள்வி, எங்களுடைய கேள்வி. அப்ப இதுக்கு என்ன பதில்? ஏன் இந்த மாதிரியான பித்தலாட்டத்தை எல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள்? இன்னொரு காரணம் இருக்குங்க. நம்ம கேட்டோம் தெரியுமா, ஃபத்வா கொடுப்பீங்களா நம்ம கேட்டோம். ஏன் கேட்டோம்? இவங்க கொடுக்க மாட்டாங்க தெரியும், ஹதீஸ்ல உள்ளபடி என்ன செய்ய மாட்டாங்க, ஃபத்வா கொடுக்க மாட்டாங்க. தப்பிக்கிறதுக்காக வேண்டி ஹதீஸ் இல்லாத வாசகத்தை, இல்லாத கருத்து என்ன பண்ணிருக்காரு, சாலிமுக்கு மட்டும் உரியது என்று சொல்லி இருக்கிறாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய அபத்தம்ங்கிறத நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இந்த அடிப்படை என்ன செஞ்சிருச்சு, தகர்ந்து போயிருச்சு. இரண்டாவது அவர் வைக்கக்கூடிய வாதம் என்னது, நேரடியாக கொடுத்தான்னு இருக்கா, எப்படி இருக்காங்க, கறந்து கொடுத்திருக்கலாம்ல, நம்ம கண்ணு ஒளி வந்தா பீச்சு கொடுப்பாங்க பாருங்க, அது மாதிரி பீச்சு கொடுத்திருக்கலாம், கறந்து கொடுத்திருக்கலாம். லாம்லாம் கிடையாதுங்க. அவர் சொல்லும் போதே கறந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு உறுதிப்படவே என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. இந்த கருத்தை நாவி சொல்லியிருக்காரு. நவவி எப்படி சொன்னாரு, முஜிபுர் ரஹ்மான் சொல்ற மாதிரி உறுதிப்பட சொன்னாரா? நவவி சொல்லல. இயால் என்ற அறிஞர் சொல்வதை நவவி எடுத்து சொல்றாரு. அதுல எப்படி என்ன வாசகம் வருது, உறுதிப்பட சொல்லல. கால் இயால் சொல்றாரு, லா அல்லஹா ஹலபத்துஹு ثم شربه من غير ان يمس صديها ولا التقت بشراتهما. இயால் சொல்றாரு, சாலிம் அவங்களுக்கு சஹலா பாலை கறந்து கொடுத்திருக்க கூடும், அதை சாலிம் குடித்திருக்க கூடும், சாலிமுடைய வாய் அவங்களுடைய மார்பகத்தில் படாமல் இருந்திருக்க கூடும், ரெண்டு பேருடைய தோளும் உரசாமல் இருந்திருக்க கூடும், எல்லாம் கூடும் தான். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படி பிரிச்சு அவருக்கு ஆதாரம் உறுதிப்பட என்ன செஞ்சாச்சு, சொல்லியாச்சு. இப்ப நான் கேட்கிறேன், கறந்து கொடுத்தாங்க எங்க இருக்கு ஹதீஸ்ல? ஹதீஸ்ல எங்க வாப்பா இருக்கு? ஹதீஸ்ல ரசூல் அப்படி சொல்லியிருக்காங்களா? அப்ப உங்க இஷ்டத்துக்கு நீங்க விட்டு அடிப்பீங்க இல்லையா? யூகமா சொன்னா உங்களுக்கு உறுதியாயிரும். நாங்க ஒரு பேணுதலுக்காக அப்படி செஞ்சிருக்கலாம் சொன்னா ஊகத்தை பூத்துறாங்க, புகுத்துறதுக்குரிய அனைத்து வழியையும் செஞ்சிருக்காங்க என்று பேசுவீங்க இல்லையா? மக்கள் பார்க்கட்டும். நியாயமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக முஜிபுர் ரஹ்மானுடைய பிடித்து இதை கேள்வி கேட்காம இருக்க மாட்டாங்க. ஏன் இப்படி நீங்க மறைச்சீங்க என்று உணராம இருக்க மாட்டாங்க. சரி, கறந்து கொடுத்தாங்கன்னு சொல்றாருல்ல, இது பார்ப்போம். இப்ப நான் கேட்கிறேன், கறந்து கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. இப்ப கறந்து கொடுத்திருந்தா முஜிபுர் ரஹ்மான் சட்டம் சொல்லட்டும், கறந்து கொடுத்தா தாய் மகன் உறவு என்று ஏற்படும். ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பெண்மணி என்ன செய்யறா, கறந்து கொடுக்கிறா, இப்ப தாய் மகன் உறவு என்ன செய்யும், ஏற்பட்டுரும். சொல்ல முடியுமா? அவரு கறந்து கொடுத்தா ஏற்படும் சொல்ல முடியுமா? முடியாது. அவரே சொல்ல மாட்டாரு, சொன்னா வச்சுக்குருவோம். அதுக்கப்புறம் ஹதீஸ், ஒரு ஹதீஸ் இருக்கு, நபி கறந்து கொடுத்தாலா தாய் மகன் உறவு ஏற்படாது என்பதை ஹதீஸ் சொல்லி இருக்காங்க. என்ன வாசகம் அதிலே வருது, லா துஹர்ரிமுல் மஸ்ஸத்து வலல் மஸ்ஸதானி. நபி இப்படி சொல்றாங்க, ஒரு தடவை உறிஞ்சு கொடுத்தாலோ 2 தடவை உறிஞ்சு கொடுத்தாலோ தாய் மகன் உறவு ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி எங்க வருது? முஸ்லிமில் 2631 செய்தியா வருது. ஹதீஸ் என்ன வாசகம்? அல் மஸ்ஸத்து அபில் மஸ்ஸதானி, உறிஞ்சு கொடுக்கிறது தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு தடவை உறிஞ்சு கொடுத்தாலோ குடித்தாலோ 2 தடவை உறிஞ்சு குடித்தாலோ தாய் மகன் உறவு ஏற்படாது. அப்ப உறிஞ்சு குடிப்பதை பற்றி தான் நபி பேசுறாங்க. கறந்து கொடுத்தாலும் என்ன செய்யாது, தாய் மகன் உறவு ஏற்படாது. அப்ப ஹதீஸுக்கு தப்பான அர்த்தம். இந்த ஹதீஸ் அவர் மறுக்கக்கூடிய நிலை ஏற்படுதா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுது. திரும்பியில் நம்ம ஏற்கனவே சொல்லி காட்டினோமே, அந்த ஹதீஸ்ல என்ன வாசகம் வருது? மா ஃபதக்கல் அம்மா சதி, சதி என்ற வார்த்தையுமே வருது. சதினா என்ன அர்த்தம்? மார்பகம் என்ற அர்த்தம். மார்பகத்திலே பால் குடித்து வயிறு நிரம்பினால்தான் தாய் மகன் உறவு என்று உறவு ஏற்படும் நபி சொல்லியிருக்காங்க. சதி என்ற வார்த்தையை நபி ஏன் சொன்னாங்க? முஜிபுர் ரஹ்மான் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நபிக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? நபி தேவையில்லாம சதி மார்பகம் என்ற வார்த்தையை போட்டாங்க இல்லையா? பாருங்க, ஹதீஸ, இந்த ஒரு ஹதீஸ நிலைநாட்டுவதற்காக
எத்தனை குர்ஆன் வசனத்தை அவர் மறுக்கிறாரு, எத்தனை ஹதீஸ மறுக்கிறாரு, இன்னும் ஹதீஸ மறைச்சிட்டாங்கிறாரு. அவர் எத்தனை ஹதீஸ மறுத்திருக்காருங்கிற பாருங்க. அந்த ஹதீஸுடைய அத்தனை வரிகளையும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். அவருடைய போங்க பாருங்க, போங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த செய்தியில கறந்து கொடுப்பதை பற்றி பேசவில்லை, நேரடியாக கொடுப்பதுதான் அங்கு வருகிறது. ஏனென்றால் அந்த வாசகத்தை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா அவங்கள்ட்ட சொல்றாங்களாம், அருள்ஹி சாலிம்க்கு நீ பால் புகட்டுன்னு சொல்றாங்களாம். அப்ப சாலிம் சஹாபா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னஹு லது லுஹ்யா, இவருக்கு தாடி முளைச்சிருக்கே. எப்படி கேக்குறாங்க, தாடி வந்திருக்கே, இவருக்கு போய் பால் கொடுக்க சொல்றீங்களே அப்படின்னு யாரு கேட்கிறா? சகலா கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன், கண்ணுக்கு ஒரு பெண்மணி பீச்சு கொடுத்தா இப்படி கேட்பாளாம்? இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு, ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக, விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக, விலை ரூபாய் 150 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தாடி விழுந்த ஆளுக்கு போய் கண்ணுக்கு பீச்சு கொடுக்க கேட்கறீங்களா? அவர் ஒப்ப பாருங்க, உதாரணத்தை பாருங்க. கண்ணுக்கு பீச்சு கொடுப்போம்ல, அது மாதிரி கொடுத்திருக்காங்க. அவர் சம்மத எப்படி கேள்வி வருது? தாடி உள்ளவரா இருக்காரு, எப்ப இந்த கேள்வி வரும்? பெரிய ஆளா இருக்கிறாரு, இவருக்கு எப்படி பால் கொடுக்க முடியும்? அப்படித்தானே கேள்வி வருது. தாடி உள்ளவர் எதுக்கு அந்த வாசகத்தை சகலா சொன்னதா அந்த செய்தியில வருது? இந்த செய்தி எங்க வருது? நசையில 3267வது செய்தி. இன்னும் வேறு சில வாசங்கள் அதே நசையில 3268வது செய்தி. அதுல பால் கூடு என்று நபி சொல்லும் போது சகல அவங்க ஆட்சேபனை செய்றாங்களா? எப்படி? எப்படி நான் இவருக்கு பால் புகட்டுவேன்? இவர் பெரிய மனிதராக இருக்கிறார். ரஜுலுன் கபீர், அரபி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பெரிய மனிதரா இருக்காரு, பீச்சு கொடுக்கறாங்க ஏன் கேட்கணும்? கறந்து கொடுக்கறாங்க பெரிய மனிதர் ஏன் கேட்கணும்? நேரடியா கொடுக்க போய்த்தானே பெரிய மனிதரா இருக்காரே அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. இது விளங்கலையா? இதைய மறத்தீங்க. இப்ப யார் இந்த ஹதீஸுடைய முழுமையை சொல்லாம மறைச்சது யாரு? நல்ல விளங்கிக்கோங்க. இன்னும் வேறு சில வாசகம். இன்னும் சொல்ல போனா இந்த செய்தியை சொல்றது நமக்கு மட்டும் மனசு உறுத்தல, முஜீபுர் ரஹ்மானுக்கு மட்டும் மனசு உறுத்தல. யாருக்கு மனசு உறுத்தி இருக்கு? இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுக்கு மனசு உறுத்தி இருக்கு. அவங்களே சொல்றாங்க, நசையில வருது. நசையில இப்னு அபி முலைகா என்ற அறிவிப்பாளரே சொல்றாரு, இந்த ஹதீஸ் சஹலாவுடைய இந்த ஹதீஸ ஒரு வருஷம் நான் சொல்லாமே இருந்தேன். காசிம சந்திச்சேன். அப்பதான் அவர் சொன்னாரு, நீ பயப்படாத, சும்மா ஹதீஸ சொல்லு. அப்படி என்ன செஞ்சாரா? காசிம் சொன்னாரா? இப்ப நான் கேட்கிறேன், கறந்து கொடுத்திருந்தா அவர் ஏன் பயப்படணும்? உங்க கருத்துப்படி அந்த அறிவிப்பாளர் ஏங்க பயப்படணும்? நீங்க தான் சொல்றீங்களா கறந்து கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிறீங்களே. கறந்து கொடுத்தா அறிவிப்பாளர் ஏன் பயப்படணும்? ஒரு வருஷம் நான் சொல்லாமே இருந்தேன், பயந்துகிட்டு இருந்தேன். காசிம் தான் வந்து சொன்னா பயப்படாத, சும்மா சொல்லுன்னு சொன்னாரு. ஏன் பயப்படணும்? நேரடியாக கொடுக்க போய் தானே பயம் வருது. அதை பயப்படுறாங்க, சொல்ல மனசு உறுத்துது. அப்ப இந்த செய்தி நசையில 3270 வருது. இதை மறைச்சாச்சு. அப்படி என்ன செஞ்சாச்சு? இல்லாத மாதிரி ஆக்கியாச்சு. இது மாதிரி ஏராளமான வாசகங்கள். அப்ப இந்த இன்னொரு செய்தி முஸ்லீம்ல வருது, 2636வது செய்தி. அது பால் புகட்டுங்க அப்படின்னு நபி சொல்லும் போது அப்ப அவங்க கேட்கிறாங்க, சகலா கேட்கிறாங்க, எப்படி நான் பால் புகட்ட? வஹுவ ரஜுலுன் கபீர், பெரிய மனுஷரா இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ஃபதபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்யறாங்க? சிரிக்கிறாங்களா. அந்த செய்தியில வருது. அல்லாஹ் ஏன் சிரிக்கணும்? கறந்து கொடுக்க எங்க சிரிக்கணும்? கறந்து கொடுக்க பால் குடுமான்னு சொன்னா சிரிப்பாங்களா?
அங்க எப்படி வருது? அல்லாஹ் சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்னாங்களா, அவர் பெரிய ஆள் எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நான் சொன்னேன். அல்லாஹ் காப்பாத்தணும். இப்படி சொன்னதாக முஸ்லீம்ல 2636வது செய்தியாக வருது. இதையெல்லாம் மறைச்சாச்சு. மறைச்சிட்டு சாலிமுக மட்டும் ஊறியது. இதெல்லாம் என் சொந்த சரக்கா? இமாம்கள் சொல்லியிருக்காங்க. என்ன இமாம்கள்? பின்பால் சொன்னாதான் மார்க்கமா? நாங்களாம் சொல்லக்கூடாதா? எங்க இந்த உசூல வச்சு நாங்க கருத்து சொல்லக்கூடாதா? பின்பால் சொன்னாதான் ஏத்துக்கிருவீங்க, இப்னு தைமியா சொன்னாதான் ஏத்துக்கிருவீங்க, அல்பானி சொன்னாதான் ஏத்துக்கிருவீங்க. சொல்லுங்க. மக்கள் என்ன செய்வாங்க? நல்லா அந்த மதுவாதிகள் சொன்னாங்க பாருங்க, அபூ ஹனீஃபா சொன்னாதான் ஏத்துக்கணும், ஷாஃபி சொன்னாதான் ஏத்துக்கணும், அகமது சொன்னாதான் ஏத்துக்கணும் சொன்னாங்களே. அந்த கருத்துல இப்ப யார் போயிட்டு இருக்கா? முஜிபுர் ரஹ்மான் உமரி போயிட்டு இருக்காரு. இதே கருத்துல அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்மளும் போனோம்னா நம்முடைய ஆகிரத் என்ன செய்யும்? பாழா போயிருங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப இவர் குறிப்புங்கிறாரே, சாலி மட்டும் உரிய சட்டம்னு நான் சொல்லட்டுமா? நபி என்ன பண்ணாங்க? தொழுகையில கையை உயர்த்தினாங்க, நெஞ்சில கட்டினாங்க. இது நபிக்கு மட்டும் உரிய சட்டம். அத்தையாத்து துவா ஓதுனாங்க, இது நபிக்கு மட்டும் உரிய சட்டம். நான் சொல்லட்டுமா? நான் ஒரு 50 ஆயிரக்கணக்கில் எடுத்து போறேன், நபி பண்ணதா வருமே, இது நபிக்கு மட்டும் உரியது நான் சொன்னா எங்க போறது மார்க்கம்? அப்ப உரியதுன்னு சொன்ன நம்ம யூகமா சொல்ல முடியாது. அதை நபி தெளிவுபடுத்தி இருக்கணும், நேரடியா தெளிவுபடுத்தி இருக்கணும், அல்லது மறைமுகமா என்ன செய்யணும்? தெளிவுபடுத்தி இருக்கணும். சரி, நான் கேட்கிறேன், அபூ ஹுதைஃபா சஹ்லா அவர்கள் சாலிமை விரும்பியதை விட நபி யார விரும்பினாங்க? ஸைத் பின் ஹாரிஸா விரும்பினாங்க. அவங்க மேலுடைய பாசம் எந்த அளவுக்கு நபியிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது? ஸைத் பின் ஹாரிஸாவுடைய மகன் உசாமா அவர்களை விரும்பினாங்க. ஸைத் மேல உள்ள பிரியம் அவருடைய பிள்ளையையும் ஸைதுடைய பிள்ளையையும் பெருமானாரை விரும்ப வைத்தது. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சாங்க. இந்த சட்டம் கூடும் என்று இருந்தால், இப்படி பெரிய ஆளுக்கு பால் புகட்டி தாய் மகன் உறவை ஏற்படுத்தலாம் என்று இருந்தால் நபி என்ன பண்ணிருப்பாங்க? உசாமா அவங்களுக்கும் ஸைத் அவர்களுக்கும் கதீஜா இல்லவங்கிட்ட நபியுடைய மனைவி மகனிடத்துல பால் குடிக்க வச்சு தாய் மகன் உறவு ஏற்பட்டிருக்காதா? பெருமானார் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்களா? இத பேசவே நமக்கு நாக்கு கூசுது. அந்த மாதிரி இதையெல்லாம் கேள்வி கேட்க வச்சா இதெல்லாம் பேசியிருக்க மாட்டோம், இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம். கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, இடம் வந்துருச்சு. இனி பேசாம இருக்க முடியாது, வாயை திறக்காம இருக்க முடியாது. நம்ம வாய்க்கு பூட்டு போட்டா இந்த மாதிரி அசத்தியவாதிகள் தலையெடுக்க துவங்கி விடுவார்கள். அதுக்காக வேண்டிதான் அந்த அருவருப்பான விஷயத்தை கூட நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு கருத்தையும் சொல்றார். என்ன கருத்துன்னு சொன்னா, ஆரம்பத்துல இப்னு அபி ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவுடைய மகன் இருந்துச்சு, பின்னாடி எப்படி மாறிச்சான்? அது மாறி மௌலா அபி ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவுடைய பொறுப்பில் உள்ளவர் அப்படின்னு மாத்தினாங்க அப்படிங்கிறாரு. நான் கேட்கிறேன், பால் புகட்டி இருந்தா மகன் உறவு ஏற்படுங்கிறீங்களா? அந்த மாதிரி புகட்டி இருந்தா அப்ப ஏன் பொறுப்புல உள்ளவர்னு ஏன் வாசகத்தை சொல்லணும்? மகன்னே சொல்லிட்டு போலாமே, ஏன் மௌலாங்கிற வாசகத்தை சொல்லணும்? தஃசீர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இன்னைக்கு முஜிபுர் ரஹ்மான் உட்பட ஏன் அபூ ஹுதைஃபாவுடைய மகன் சொல்லல? ஏன் பால் கொடுத்திருந்தா அவரும் சட்டப்படி மகன் தானே, மகன் சொல்லலாமே, ரைட்ஸ் இருக்கு. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் மௌலான்னு சொல்றீங்க? பொறுப்புல உள்ளவரு நண்பர்னு சொல்றீங்க. அல்லாஹ் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை சொல்லி தரணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உதுஊஹும் பிஆபாயிஹிம். அந்த வசனத்தை பாருங்க, அஹ்காஃப்ல 33வது அத்தியாயம் 5வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்? உதுஊஹும் பிஆபாயிஹிம். நீங்க வளர்த்து எடுக்கிறீங்க, அவங்க உங்களுடைய பிள்ளைகள் ஆக மாட்டாங்க, அவங்களுடைய தந்தைமாருடைய பேரை சொல்லி அவங்கள கூப்பிடுங்க. சொல்லிட்டு இதான் அல்லாஹ்விடத்தில் நீதமானது. ஃபைன்லம் தாலமு ஆபாஹும், அவங்களுடைய வாப்பா யாரும் தெரியல உங்களுக்கு, அவங்களுடைய தந்தை யாரும் தெரியல, உங்க மகன் நீங்க சொல்லிடலாமா? கூடாது. ஃபைஹ்வானுக்கும் ஃபித்தீன், அல்லாஹ் எவ்வளவு கரெக்டா இருக்கான் பாருங்க. ஃபைஹ்வானுக்கும் ஃபித்தீன், உங்களுடைய மார்க்க சகோதரர்கள் தான். சின்ன பிறந்ததிலிருந்து வளர்ந்தாலும் சரி உங்களுடைய மார்க்க சகோதரர்கள். மவாலிக்கும், உங்களுடைய பொறுப்புல வளரக்கூடிய நண்பர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, கொள்கை சகோதரன் எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை சொல்லல. அதாவது நீங்க வளர்த்து எடுத்திருந்தால், அது ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை இருந்தால் அவங்களுக்கு பாலை புகட்டி நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய மகன் ஆக்கி கொள்ளுங்க. ஏன் சொல்லல? அப்ப இந்த ஒரு சட்டத்தை நீங்க அமல்படுத்துறதுனால இந்த அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு வெயிட் இல்லாம போகுது. அல்லாஹ் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை சொன்னான்?
அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைக்கு மகனை எடுக்கக்கூடாது, அவங்களை எப்படித்தான் எடுக்கணும், சகோதரர்களாகத்தான் எடுக்கணும் சொல்றானே. இதுக்கு மாற்றமாக இந்த வசனத்தை மறுக்கிறதுக்கு மாற்று வழியை நபி சொல்லித் தராங்க. என்ன செய்யலாம்? வளர்ப்பு பிள்ளைய மகனை ஆக்கிக்கிறதுக்கு இந்த வசனத்துக்கு எதிரா நபி ஒரு வழியை என்ன செய்யறாங்க, சொல்லி தராங்க. அப்படி விளங்குறாங்க ஹதீஸ்ல. இப்னு ஹஜர் என்ன பண்றாரு, சில பேர் அதுக்கு விளக்கம் தரும்போது என்ன தராங்க தெரியுமா? இந்த ஹதீஸ்ல ஹீலா செய்ய, ஹீலானா என்ன, தந்திரம் பண்ண, மார்க்கத்தில் தந்திரம் கூடுமா, தந்திரம் பண்ண ஆதாரம் இருக்கு. ஏன்னா அல்லாஹ் என்ன பண்றான், வளர்ப்பு பிள்ளைங்க நேரடி பிள்ளைகள் ஆக மாட்டாங்கிறான். ஆனா நபி என்ன பண்ணிருக்காங்க, நேரடியா பிள்ளை, நேரடி அதாவது பெற்றெடுத்த பிள்ளை ஆகுவதற்கு வழியை சொல்லி தராங்க. அப்ப குர்ஆன் வசனத்தை விளக்கிறதுக்கு, அதுல ஹீலா செய்யறதுக்கு, தந்திரம் செய்யறதுக்கு ஆதாரம் இருக்கு. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய மோசம் இந்த குர்ஆன் வசனத்துக்கு மாற்றம், இந்த குர்ஆன் வசனத்தை மறுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இதையெல்லாம் முஜிபுர் ரஹ்மான் கருத்தில் கொள்ள வேண்டும், நீங்கள் உணர வேண்டும். அப்ப இந்த சாலிமுடைய சம்பவத்துக்கு தப்பா அர்த்தம் செஞ்சது யார், நாங்களா இல்ல முஜிபுர் ரஹ்மானா? யூகம் யூகம் சொல்றாரே, அந்த யூகத்துல விடுங்க. நம்மளாம் ஒரு பேணுதல் அடிப்படையில் தான் இருக்க கூடும் சொல்றோம். அதுதான் தஃப்சீர் செய்யக்கூடியவர்களுக்கு அழகு. தஃப்சீர்னா என்னன்னு நினைக்கிறீங்க? தஃப்சீர்னா என்ன? அல்லாஹ் எல்லா தஃப்சீர் முஃபஸ்ஸீரின்களுக்கும் அல்லாஹ்வை நேரடியா கருத்தை சொன்னானா? கிடையாது. குர்ஆனுக்கு ஒத்து என்ன செய்வாங்க, அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. இந்த கூடுங்கிற வார்த்தையை நீங்க சிடில போட்டு தேடி பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், இப்னு ஹஜர் எழுதிய ஃபத்ஹு பாரில ஆயிரக்கணக்கில் அள்ளி கொட்டும். அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செய்திருக்க கூடும். அது பின்னாடி சொல்லுவோம், தாவூத் நபி வரும்போது எடுத்து சொல்லுவோம். அப்ப முஜிபுர் ரஹ்மான் உமரித்தான் நேரடியா குடிக்கல, மறைமுகமா தான் இப்ப கறந்து குடிச்சாங்கன்னு யூகத்தை பூத்துறாரு. பொதுவா உள்ள செய்திய சாலிம் மட்டும் உரியது என்ற யூகத்தை பூத்துகிறார். இதை நீங்கள் இனம் காண வேண்டும். இந்த முஜிபுர் ரஹ்மான் யார், இவர் என்ன சொல்கிறார்? இப்படியே சென்றால் இவருடைய நிலை என்ன, எங்க கொண்டு போய் விடுவாரே? குராஃபி, எல்லா தௌஹீத்வாதி எப்படி போவான்? இவருடைய கருத்தை கேட்டா மதுபுவாதியா போயிருவான். இமாம் சொன்னாலே ஏத்துக்கிறோம், நம்மள சிந்திக்க கூடாது, குர்ஆன் முரண்டு நமக்கு தெரியுதா, நீ சிந்திக்க கூடாது. ஆனா நீ சிந்திக்கிற, பின்பாஸ் சொல்லணும், அல்பானி சொல்லணும், இப்னு தைமியா சொல்லணும் என்ற வாதத்தை வைக்கிறாரு. இது இவ்வளவு பெரிய தவறு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறையச்சத்தின் அடிப்படையில் நாம் சிந்தித்தோம் என்றால் இந்த சாலிமுடைய செய்தி இவ்வளவு குர்ஆன் வசனத்துக்கும் ஹதீஸுக்கும் நியாயமான சிந்தனைக்கும் முரண்படுகிறது என்பதை தெள்ள தெளிவாக நியாயமான சிந்தனை உள்ளவர்கள் விளங்கிக் கொள்ளலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சாலிம் அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தி குர்ஆனுக்கு எப்படி முரண்படுகிறது என்பதை அப்பாஸ் அலி அவர்கள் தெளிவாக உங்களுக்கு விளக்கினார்கள். அவர்களுடைய விளக்கத்தின் சாரம்சத்தை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதாவது குர்ஆனில் பால்குடி பருவம் என்பது இரண்டு ஆண்டுகள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த செய்தியில் எப்படி வருகிறது, பெரியவர்களுக்கும் என்ன செய்ய முடியும், பாலூட்ட முடியும், பாலூட்டினால் பாலூட்ட முடியும் என்று வருகிறது. இது ஒரு முரண்பாடு. இரண்டாவதாக ஹதீஸ்களிலும் பால்குடி பருவம் என்பது 2 ஆண்டுகள் தான் என்று பல ஹதீஸ்களிலே வருகிறது. பல சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ்களுக்கும் மாற்றமாக இந்த செய்தி என்ன செய்து, பெரியவர்கள் பால் குடித்தாலும் அந்த உறவு ஏற்படும் என்று வருகிறது. இது இரண்டாவது முரண்பாடு. மூன்றாவது ஹதீஸ்கள்ல ஆயிஷா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போறாங்க. ஆயிஷா அவங்க ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்னன்னு கேட்கும்போது பால் குடி சகோதரன் சொல்றாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, பால் குடித்து விட்டால் மட்டும் சகோதரராக ஆகிவிட முடியாது. அந்த பால் குடித்தல் என்பது பசியால் இருந்ததா, 2 வருடங்களுக்கு உட்பட்டு இருந்ததா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. அவ பால் குடித்திருந்தாலும் கூட 2 வருடத்திற்கு பிறகு குடித்திருந்தால் பால் குடி உறவு ஏற்படாது ரசூல் அந்த ஹதீஸுடைய கருத்து. அதுக்கு நேர் மாற்றம் என்ன செய்து, பால் குடித்திருந்தால் கூட 2 வருஷத்துக்கு பிறகு குடிச்சா பால் குடி உறவு ஏற்படாதுன்னு சொல்லி ஆயிஷா அவங்களுடைய செய்தியில வருது. அதுக்கு நேர் மாற்றமா இந்த செய்தி இருக்குது. அப்ப குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குது, சஹீஹான பல ஹதீஸ்களுக்கு மாற்றமாக இருக்குது. அதே போன்று முஜீபுர் ரஹ்மான் சொல்றாரு, பால் குடி இந்த ஹதீஸ் சஹலாவுடைய செய்தி கலந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இது தவறு. பால் குடி உறவு என்பதே
குழந்தை மார்பகத்திலே உறிஞ்சி குடிக்க வேண்டும், மார்பகத்திலே குடிக்க வேண்டும் என்று என்ன செய்யுது ஹதீஸ்ல வருது. அப்ப இந்த கலந்து குடித்தால், குழந்தைக்கு கலந்து கொடுத்தால் கூட தாய் மகன் உறவு ஏற்படாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் மார்பகத்தில் உறிஞ்சி குடிக்கணும்னு சொல்றாங்க. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். அப்ப முஜீபுர் ரஹ்மான் வைக்கக்கூடிய வாதம் என்ன செய்து தவறாக போகுது. அதே போல இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஹதீஸை ஒரு வருஷம் அறிவிக்காம இருக்கிறார். கலந்து கொடுக்கிறதா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அவர் பயந்திருக்காரு. அப்ப அந்த ஹதீஸுடைய பொருள் அதுவல்ல, நேரடியாக குடிப்பதை தான் காட்டுகிறது நமக்கு என்ன செய்து வழங்குது. அடுத்து உம்மு சலமா அவர்கள் மறுப்பு சொல்லும் போது, சாலிமுக்கு மட்டும் உரியன்னு சொல்லும் போது யூகமா சொல்றாங்க. ஆயிஷா ரசூலை சொன்னதா என்ன செய்றாங்க, அடிச்சு சொல்றாங்க. அப்ப கலந்து கொடுத்தால் என்பதற்கு, சாலிமுக்கு மட்டும் குறிப்பானது என்பதற்கு உம்மு சலமா யூகத்தை ஆதாரமா வைக்கிறாங்க. ஆனா ஆயிஷா நேர் மாற்றமா சொல்றாங்க. அடுத்து என்னன்னு சொன்னா, அந்த அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கி வைக்கிறான், உங்க வளர்ப்பு குழந்தைகள் உங்களுடைய மகனா ஆக முடியாது. இவர் முஜீபுர் ரஹ்மான் சொல்றாரு, சாலிமு மேல ரொம்ப பாசம், பிரிய முடியலங்கிறாரு. இஸ்லாத்துல அதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது இப்போ அல்லாஹ் சொல்றான், 2 அக்கா தங்கச்சியும் சேர்த்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். ஒரு சகோதரர் அப்படியே பண்ணிடுறாரு, 2 அக்கா தங்கச்சி என்ன செஞ்சாரு, உடன்பிறந்த சகோதரிகளை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நடத்திடுறாரு. இந்த வளர்ப்பு குழந்தையுடைய பாசத்தை விட அந்த மனைவி கணவன் பாசம் இருக்கு பாருங்க, இது ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப இவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியுமா? அல்லாஹ் சகோதரிகளை சேர்த்து கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டா, குர்ஆன் சட்டம் வந்து விட்டால் பிரிந்துதான் ஆக வேண்டும். அங்க பாசம் இல்லைன்னு செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ரசூல் அப்படி பிரிச்சுதான் வச்சாங்க. ஒரே நேரத்தில் 4க்கு மேல கல்யாணம் பண்ணக்கூடாது ஹதீஸ்ல இருக்கு. எத்தனையோ சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவும் போது பல மனைவிமார்களை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பாசமா இருந்தாங்க, குழந்தையெல்லாம் பெற்றிருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு சலுகை காட்டினாங்க, ரொம்ப பாசம் கூடி போச்சு, இவங்களுக்கு மட்டும் சலுகை இஸ்லாம் விட்டுதா? இஸ்லாம் அப்படிலாம் விடாது. எவ்வளவு பாசமாக இருந்தாலும் குர்ஆனுடைய சட்டம் இறங்கி விட்டது என்றால் அது பிரிஞ்சுதான் ஆகணும். இதுதான் மார்க்கத்தில் நடைமுறை. அப்ப உங்களுடைய வளர்ப்பு குழந்தைகளை மகனாக அழைக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன பிறகு ரசூலா எப்படி எவ்வளவு பாசமா இருந்தாலும் அந்த வசனத்தை தான் ரசூல் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்களே தவிர நீங்க பால் கொடுத்து மகனாக செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த வசனத்துக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க மாட்டார்கள். அப்படி சொல்லி இருந்தால் அந்த வசனத்துக்கு மாற்றம் அப்படின்ற கருத்தை அப்பாஸ் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், பெற்ற தந்தை யார் என்று தெரியவில்லை என்றால் உங்களுடைய பொறுப்பில் உள்ளவர்களாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரியே சாலிம் எப்படி அழைக்கப்படுறாரு? சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, சாலிம் அபி ஹுதைஃபா பொறுப்பில் உள்ளவர் அப்படிதான் அழைக்கப்பட்டிருக்காரு. பாலுடைய குழந்தையாக இருந்தால் செஞ்சிருக்க மாட்டாரு. பாலுடைய குழந்தையாக இருந்தால் இப்படின்னு அழைக்கப்பட்டிருப்பாரு. குர்ஆன்ல சொன்ன மாதிரி மௌலா என்ன செய்யப்பட்டிருக்காரு, அழைக்கப்பட்டிருக்கின்றார். இப்படி பல்வேறு முரண்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஹதீஸை குர்ஆனுக்கும் சஹீஹான ஹதீஸ்களுக்கும் நடைமுறைக்கும் அதே மாதிரி இந்த மௌலூவான ஹதீஸுக்கு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுக்கு இமாம்கள் என்னென்ன விளக்கம் சொன்னாங்களோ எல்லா விளக்கமே பொருந்தது. அந்த வார்த்தையை பார்க்கும்போது மற்ற ரகமான வார்த்தையா இருக்கு, நடைமுறைக்கு ஒத்துவல்ல. அதே போன்று குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குது, சரியான சஹீஹான ஹதீஸ்களுக்கு மாற்றமா இருக்கிறது. மௌலூவான ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளுக்கு என்னென்ன விமர்சனங்களை இமாம்கள் சொன்னதாக நாங்கள் சொல்லி காட்டினோமோ அது எல்லாமே இதுக்கு என்ன செய்து சாலிமுடைய செய்திக்கு பொருந்துகிறது. இதன் காரணத்தினால்தான் இதை நாம் பலகீனம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ற கருத்தை நாம் எடுத்து வைக்கின்றோம். நாம் என்னென்ன வாதங்களை வைத்தோமோ இது அனைத்துக்கும் என்ன செய்யணும், தெளிவான பதிலை எடுத்து வைக்க வேண்டும். ஆகவே நாம் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் என்று பல ஹதீஸ்களை பல விஷயங்களை நாம் சொன்னோம். 2ற்கு மட்டும் முஜீபுர் ரஹ்மான் விளக்கம் அளித்திருக்கின்றார். அந்த விளக்கங்களும் தவறானவை என்பதை இங்கே நாம் தெளிவாக விளக்கிவிட்டோம்.
அடுத்ததாக நாம் என்ன செய்வோம், அடுத்த செய்திக்கு நாம் போவோம். ஆலிமுடைய சம்பவத்தை பற்றி நாம் சொல்லும் போது ஒரு கேள்வியையும் கேட்டோம், ஃபத்வா கொடுப்பீங்களான்னு கேட்டோம். இத அவர் கேலி பண்ணி எப்படி கேட்கிறாருன்னு சொன்னா, ஃபத்வா கொடுப்பீங்களா கேள்வி கேட்கிறது. 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இமாம்கள் ஃபத்வா கொடுத்திருக்காங்க, ஃபத்வா கொடுப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிற. யாரு ஃபத்வா கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. ஃபத்வா கொடுக்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி கொடுக்கணும், ஹதீஸ்ல உள்ள மாதிரி கொடுக்கணும். ஹதீஸ்ல உள்ள மாதிரி நீங்க ஃபத்வா கொடுத்தீங்களா? யாராவது? யாரும் கொடுக்கல. சொல்ல போனா இப்னு ஹஸம் இருக்காரு பாருங்க, அவர் தான் இந்த ஹதீஸை சரி காண்றாரு. அவரை பத்தி தரக்குறைவா என்னது முஜிபுர் ரஹ்மான் பேசுறாரு. ஏன்னா அவர் தான் எந்த கருத்தை சொல்றாருன்னா, நேரடியாக பால் குடிக்கிறது தான் இது சாலி மட்டும் உரியது கிடையாது, எல்லோருக்கும் உரியது என்ற கருத்தை இப்னு ஹஸம் சொல்றாரு. அப்ப நாம எதை வாதமா வைக்கிறோமோ அந்த கருத்து இப்னு ஹஸம் சொல்றாரு. அத சொல்றதுனால இவருக்கு எதிராக இப்னு ஹஸம் பேசிட்டதுனால இப்னு ஹஸம் என்னாச்சு, இப்னு ஹஸம் மோசமான ஆளு. இப்னு ஹஸம் யார் ஆளு? பிஜே ஆளு சொல்லியாச்சு. அடுத்து இப்னு ஹஸம் என்னது அவதூறிய நம்ம வைக்கக்கூடிய வாதத்தை அவர் வச்சுட்டாரு. அதனால இப்னு ஹஸம் பொதுவா அவருடைய கருத்தை யாருமே ஏத்துக்கிற மாட்டாங்க, பெரும்பாலான அறிஞர்கள் அவர் மறுப்பாங்க. பிஜே மட்டும் தான் என்ன செய்வார், அவரது எங்க பார்த்தாலும் தூக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஜே பேசிய கிளிப் எடுத்து போடுறாரு. அதுல பிஜே என்ன சொன்னாரு, இப்னு ஹஸம் ஒரு நல்ல அறிஞர்னு சொல்ற, அவ்வளவுதான். என்னமோ இது எந்த இமாமும் சொல்லாத மாதிரி பிஜே மட்டும் இப்னு ஹஸம் புகழ்ற மாதிரி. இப்னு ஹஸம் நல்ல அறிஞர் தான், அவருடைய கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள். ஆனா ஒரு அடிப்படை தவறு என்னன்னு சொன்னா, வெளிப்படையா இருந்தா ஏத்துக்கிறேன், மறைமுகமாக இருந்தா ஏத்துக்கிற மாட்டேன் என்று சொல்வாரு. ஆனா சில உசூல்களை சொல்லும் போது, சில விளக்கங்களை தரும்போது அதே பல இமாம்கள் என்ன செய்வாங்கன்னா மேற்கோள் காட்டுவாங்க. இந்த முஜிபுர் ரஹ்மான் என்ன பண்றாரு, இப்னு ஹஸம் முஜிபுர் ரஹ்மானுக்கு எதிராக சொல்லிட்டனால இப்னு ஹஸம் அப்படியே கீழே இறக்குறது. இவர் யாருமே ஏத்துக்கிற மாட்டாங்க. யார் ஏத்துக்கிறல? ஸஹபி இமாம் இப்னு ஹஸம் பத்தி என்ன சொன்னாங்க? சியரு ஆலாமி நுபலாவுல பாகம் 18 பக்கம் 184 சொல்றாங்க இப்னு ஹஸம் பத்தி, அல் இமாமுல் அவ்ஹத், தனித்த இமாம், நல்ல திறமை வாய்ந்த இமாம், அல் பஹர், கல்வி கடல், துல் ஃபுனூன், பல கலைகளை தெரிந்தவர், வல் மஆரிஃப், நல்ல அறிஞர், நல்ல விஷயம் தெரிந்தவர், அல் ஃபகீஹ், சட்டம் சொல்பவர், அல் ஹாஃபில், மனத்தன்மை மிக்கவர், அல் முத்தகல்லிம், ஹதீஸ்ல குறை இருந்தால் விமர்சிப்பவர், அந்த ஆற்றல் இருக்கு, அல் அதீப், நல்ல இலக்கியவான், அல் வஸீர் லாஹிரியு, வெளிப்படையான கருத்தை ஏத்துக்குவாரு, சாஹிபு தசானீஃப், பல புத்தகங்களுக்கு சொந்தக்காரர், பல நூல்களை தொகுத்திருக்கிறார் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஸஹபி இமாம் சொல்லியிருக்காரு. இப்ப பிஜே இப்னு ஹஸம் புகழ்ந்து சொல்றாருங்கிறதுக்காக வேண்டி பிஜே உடைய ஆளுங்கிறீங்களே, இமாம் ஸஹபி அவர்கள் இப்னு ஹஸம் புகழ்ந்து சொல்லியிருக்காரு. அப்ப இப்னு ஹஸம் யாரு? ஸஹபியுடைய ஆளா? ஸஹபி இப்னு ஹஸம் தூக்குறாரு இல்லையா? அப்ப ஸஹபி இமாம் லாஹிரியா கொள்கை இல்லையா? அப்ப எங்க போறீங்க? ஸஹபி மட்டும் கிடையாதுங்க. லிசானுல் மீசானில் பாகம் 4 இப்னு ஹஜர் அவர்கள் எழுதிய லிசானுல் மீசான் பாகம் 4 பக்கம் 198, அதுல இப்னு ஹஸம் பத்தி இப்னு ஹஜர் என்ன சொல்றாங்க? அல் ஃபகீஹுல் ஹாஃபில், நல்ல அறிஞர், அல் ஹாஃப், மனத்தன்மை மிக்கவர், கான வாசியல் ஹிஃப்லி ஜித்தன், நல்ல மனத்தன்மை மிக்கவர், ரொம்ப மனத்தன்மை மிக்கவர் சொல்றாங்களே. இப்னு ஹஜர் புகழ்ந்து சொல்றாரு. ஹுமைதி சொல்றாராம், கான இப்னு ஹஸம், அறிஞர் சொல்ற எடுத்து போறாரு. இப்னு ஹஸம் அவர்கள் அந்த ஊரிலேயே, உந்துலுஸ் என்ற ஊரிலேயே இஸ்லாமிய கல்வியை ஒரு சேர பெற்றவர், வஷ்பஹும் மாரிஃபதன், அவர்கள் அதிகமா தெரிஞ்சவர், இத்தோட அவருக்கு இல்முல் பயான், அந்த விளக்கம் கொடுக்கிறதுல ஒரு பெரிய அறிவு இருந்திருக்கு, நல்ல இலக்கியத்திலையும் ஒரு அறிவு இருந்திருக்கிறது, வரலாறுலையும் அவர் நல்ல தெரியும், இப்படிலாம் சொல்லியிருக்க. ஹுமைதி சொல்றத எடுத்து போறாரு. அப்ப இவங்க எல்லாம் இப்னு ஹஸமுடைய ஆள் இல்லையா? இப்னு ஹஸம் ஏத்தி சொல்றாங்க, பிஜேவோட இவங்க சேர்ந்துட்டாங்க இல்லையா, வழிகட்டவங்க. அப்ப இவருக்கு எதிராக இப்னு ஹஸம் சொல்றனால இப்னு ஹஸம் மண்டையில தட்டுறது, இப்னு ஹஸம் கீழே இறக்குறது. எவ்வளவு பெரிய பாதையில போயிட்டு இருக்காரு பாருங்க. ஒரு நல்ல அறிஞர, சுன்னா உட்காரண்டி பாடுபட்ட அறிஞர அப்படி இழிவா பேசுறாரு. அப்ப இனி அடுத்து தாவூத் நபியுடைய சம்பவத்துக்கு வருவோம். இந்த தாவூத் நபியுடைய சம்பவத்தை ஒரு பெரிய ஒரு என்னமோ இட்டு கட்டின மாதிரி, தாவூத் நபி மேல
அவதூறு சொன்ன மாதிரி முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப இது மூணாவது விஷயம். இதே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அடுத்தவங்களுடைய நிலத்தை அங்கீகரிப்பு கூடும் சொல்லிட்டு ஒரு நபி மேல அவதூறு சொல்லி சந்தேகத்தை கிளப்பக்கூடிய வாசல் இதுல இருக்குது. இப்பவும் இருக்குது. நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா புதிய எடிஷனை இறக்கிருக்கிறாங்க அவங்களுடைய பிஜி ஆன்லைன்ல. அதை நீங்க பாத்தீங்கன்னா இப்பவும் அதே விஷயம் நெட்ல இருக்கிறத நீங்க பாக்கலாம். அந்த சம்பவத்தில் என்ன வருது, குர்ஆன்ல என்ன சொல்றான்? தாவூத் நபி இருக்கிறாங்க, 2 பேர் வர்றாங்க வழக்கு கேட்டு. அதுல ஒரு ஆள் முறையிடுகிறார். இந்த என்னுடைய சகோதரர் இருக்கிறாரு, கூட்டு சேர்ந்திருக்கோம் 2 பேரு, அவர்கிட்ட 99 ஆடு இருக்கு, என்கிட்ட ஒரு ஆடு இருக்கு, இந்த ஒரு ஆட்டை அவர் கேட்கிறாரு அப்படி முறையிடுகிறார். இதை கேட்டவுடன் தாவூத் நபி என்ன பண்றாங்க, உன்னுடைய ஆட்டை உன்கிட்ட உள்ள ஒரு ஆட்டை அவர் கேட்டனால அவர் உனக்கு அநீதம் பண்ணிட்டாரு அப்படின்னு தீர்ப்பு வழங்குறாரு. இப்ப அல்லாஹ் அந்த தாவூத் நபி அவர்கள் அந்த சம்பவத்தின் மூலம் தான் செய்த ஒரு தவறை உணர்ந்து கொண்டதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இதுக்கு நம்ம விளக்கம் தரும்போது பிஜே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வசனத்துக்கு விரிவுரையாளர்கள் விரிவுரை என்ற பெயரிலே பல தவறுகளை உளறி இருக்கிறார்கள். அது என்ன தவறு பாருங்க, தஃப்சீர்ங்கிற பேர்ல எவ்வளவு மோசமான தவறுகள். நான் கேட்கிறேன், முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்களுக்கு உண்மையிலே ஹதீஸ பாதுகாக்கணும், குர்ஆன் ஹதீஸ பாதுகாக்கணும், குர்ஆனுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கணும் என்பது அவருடைய சிந்தனையாக இருந்திருந்தால் அவர் என்ன பண்ணிருக்கணும்? பிஜே விமர்சிச்சாரு, சரி, யாரெல்லாம் பிஜே விட மோசமா சொல்லியிருக்காங்களே, ஆமீர் பக்கீரி சொல்றத எடுத்து போடுறாரு பாருங்க. பிஜேக்கு யாரெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் கொண்டு வர்றது, ஒரே குட்டையில உள்ள மட்டைகள் மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டுறது. யாரு உட்பட, குராஃபி உட்பட, அந்த ஜமாலி பேசியிருப்பார் பாருங்க, அதை கொண்டு வந்து நிப்பாட்டுற. ஏன் பிஜே மேல அவ்வளவு குரோதம்? சீர்க்கு செய்யக்கூடியவன் பிஜேக்கு எதிராக பேசினாலும் கொண்டு வந்து நான் நிப்பாட்டுவேன், அதை செஞ்சு காட்டுவேன். அதை சீடில் யார் பண்ணிருக்கா? முஜிபுர் ரஹ்மான் பண்ணிருக்காரு. உண்மையில நீங்க விமர்சனம் செய்யக்கூடியவரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? எல்லாத்தையும் விமர்சனம் செய்யணும். தஃப்சீர்ங்கிற பேர்ல என்ன பண்ணிருக்காங்க? அதுக்காக நான் என்ன சொல்ல வரல, அவங்க தப்பு பண்ண மாதிரி நான் தப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல வரல. எங்களை விமர்சிக்க கூடிய நீங்க அதையே விமர்சிக்கல, அதையும் கண்டுக்கோனாம விட்டு போனீங்க. அரபி படிச்சா வழிகட்டில போயிருவான்ல, அரபி நாட்டுல தானே இருக்கிறீங்க. நான் சொல்றாரு, இவங்களுடைய புத்தகத்தில் இது இடம்பெற்று இருந்தா காலங்காலமா என்ன செய்யும் இருந்துரும். பின்னாடி வரக்கூடியவங்க பாருங்க, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவங்க தான் இது ஆதாரமா காட்டி இருக்காங்க, அவங்க தான் இப்படி விளக்கம் கொடுத்திருக்காங்க, ஹதீஸை மறுத்திருக்காங்க. அதனால உங்க ஆளே ஹதீஸை மறுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அப்படி ஆதாரம் காட்டக்கூடும். அதனால விளக்கம் தரீங்களே, தொடர்ந்து தப்பு இருந்துகிட்டே இருக்கு. அதை இருக்கிற ஒண்ணுமே சொல்லலன்னா இந்த தரிசமா இருந்துகிட்டே இருக்கு, இது இருந்துகிட்டே இருக்கு. எப்போ யாராச்சும் ஒரு ஆள் பின்னாடி வந்து எடுத்து திறந்து பார்த்துட்டு அந்த தப்புல ஹதீஸை நிராகரிக்கிறதுக்கு இதுல ஆதாரம் இல்லை. யார் எழுதுனா? குர்ஆன் சுன்னாவும் சொல்றவங்க தான் இதை எழுதியிருக்காங்க. அப்ப குர்ஆன் சுன்னாவை போதிக்கக்கூடிய மக்களை ஹதீஸை இந்த மாதிரி நிராகரிக்கணும் எழுதியிருக்கிறாங்க. நாளைக்கு என்ன செய்ய பின்னாடி வரலாறுல ஒரு ஆதாரமாக உட்கார்ந்து இந்த வசனத்துக்கு தப்பா விளக்கம் கொடுத்தாங்களே, அதை அவன் காட்ட மாட்டானா? தஃப்சீர் சொல்றீங்களே, அந்த தஃப்சீர் இப்ப விளக்கம் கொடுத்திருக்காங்க உங்க ஆட்கள் தான் என்று சொல்ல மாட்டானா? அப்ப அதையும் நீங்க கண்டுக்கிறல. என்ன தஃப்சீர் பாருங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தவறு எது? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 99 மனைவி இருந்துச்சு, உரியாங்கிற ஆளுக்கு ஒரே ஒரு மனைவி இருந்துச்சு. தாவூத் நபி என்ன பண்ணாங்களா, அந்த ஒரு மனைவியை அடைய நினைச்சாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க, உரியாவை போர்க்களத்துக்கு அனுப்பி அவர் சாகணுங்கிறதுக்காக வேண்டி எந்த அணில அனுப்புனா அவர் சாகுவாரோ, ஹமலத்து தாபூத்துன்னு வருது, பொட்டியை சுமக்கக்கூடிய அணின்னு, அந்த அணில அனுப்பி அவர் மூத்தா போயிட்டா யார நம்ம திருமணம் முடிச்சுக்கலாம், உரியாவுடைய மனைவியை திருமணம் முடிச்சுக்கலாம் இப்படி சொல்லி எழுதியிருக்காங்க. அதான் அல்லாஹ் கண்டிச்சான், உனக்கு 99 மனைவி இருக்குல்ல, உரியாவுக்கு பாவம் ஒரு மனைவி தான் இருக்கு, அந்த ஒரு மனைவி நீ அடைய ஆசைப்படலாமா தாவூதே? அப்படி அல்லாஹ் என்ன செஞ்சானா கண்டிச்சான். தாவூது நபி ஒரு பெண்ணு நிர்வாணமாக குளிக்கும் போது அதை அவர் பார்த்து கொண்டிருந்தார், சைட் அடித்தார். எந்த அளவுக்கு? ஹத்தா ஷபிய மின்ஹா எழுதி வச்சிருக்காங்க. வயிறு நிரம்ப ஆசை அடங்குற அளவுக்கு என்ன செஞ்சாங்க தாவூது நபி அந்த பெண்ணை பார்த்தாங்க, எழுதி வச்சு. ஏன் உங்க கண்ணுக்கு படல? மத்ததெல்லாம் பாத்தீங்களே, இதையும் பார்க்கல? திருமதி அது இது எங்க போறீங்களே, தேவையில்லாத விஷயத்தை கொண்டு வரீங்களே, இது ஈமானுக்கு வேட்டு வைக்கிற விஷயம் இல்லையா?
இதை உங்களுடைய கண்ணுக்கு படல, வயிறு நிரம்ப ஆசை அடங்க பெண்ணை பார்த்தாங்க எழுதி வச்சிருக்காங்க. இது விமர்சிக்க கூடாத நீங்க? காலங்காலமா இடம்பெறும்ல, பின்னாடி வரக்கூடியவன் ஆதாரமா காட்டுவான்ல. பாருங்க தப்சீர்கள் எப்படி இருக்கு, தப்சீர்ல குப்பையில போடுங்க சொல்லுவான்ல. இதையே நீங்க மேற்கோள் காட்டல, இதையே விமர்சிக்கல. இப்படி ஏராளமான விஷயங்கள். உரியா ஒரு பெண் பேசினாரு, அதை தாவூது நபி என்ன பண்ணாரு, போய் அவர் போனதுக்கு பின்னாடி தாவூது நபி போய் பெண் பேசிட்டாரு. அல்லாஹ் கண்டிச்சா, உனக்கு தான் 99 மனைவி இருக்குல்ல, நீ அடுத்த ஆளுக்கு ஒரு மனைவி இருக்கு, அவர் போய் பெண் பேசியிருக்காரு, அதையும் நீ பெண் பேசுற, அல்லாஹ் கண்டிச்சா. அப்ப நபித்துவத்துக்கு வேட்டு வைக்கக்கூடிய செய்திகளை தஃசீர்களை சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த செய்தி எதுக்கு சொன்னோம்? தாவூது நபி அரசராக இருந்தார். அப்படி இருந்த காரணத்தினால் ஒரு அரச பதவியில் இருக்கக்கூடியவர் அரண்மனையை விரிவுபடுத்துவதற்காக ஒரு நிலத்தை சேர்ப்பது தவறு கிடையாது. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். ஒடுங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ். PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராஃப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அடுத்தவருடைய நிலத்தை சேர்ப்பது பொதுவாக அரசாங்கத்தின் அடிப்படை தவறு வராது. இன்னைக்கு கூட பார்க்கிறோம், நம்முடைய அரசாங்கம் என்ன பண்ணுது, பாலத்தை கட்டுறதுக்காக வேண்டி, பொது இடங்கள் கட்டுவது, ஜெயில் கட்டுறதுக்காக, மருத்துவமனைகள் கட்டுவதற்காக, இடத்தை விசாலம் ஆக்குவதற்காக அடுத்தவருடைய நிலத்தையும் சேர்த்து என்ன செய்யுது, கட்டுது. அது தவறு என்றிருந்தாலும் அரசாங்கத்தின் பார்வையில் அரசு என்ற அடிப்படையில் என்னல்ல, தவறு கிடையாது. தாவூது நபியுடைய அரண்மனை அன்னைக்கு அரண்மனை எப்படி இருந்துச்சு, அங்கதான் அரசு வேலைகள் நடக்கும், மந்திரிகள் கூடுவாங்க, நாடு விஷயம் சம்பந்தமாக அங்கதான் பேசப்படும். அப்ப அதை விசாலப்படுத்துறதுக்காக வேண்டி அவங்க பண்ணிருப்பாங்க. அது ஒரு அரசு என்ற அடிப்படை தப்பாகாவிட்டாலும் நபிக்கு கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் கண்டிச்சிருக்கலாம் என்று சொன்னோம். இதை எதுக்கு சொன்னோம், இது எதுக்குங்க சொன்னோம்? அந்த மாதிரி ஒரு பொம்பளை சம்பந்தப்பட்டது கிடையாது இந்த விஷயம், ஒரு சாதாரண தவறு. ஏன்னா அல்லாஹ் உதாரணத்தை சொல்றான், 99 ஆடு ஒரு ஆடு பொருள் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப தாவூது நபி இடத்துல அல்லாஹ் அந்த உதாரணத்தை சொல்றதுனால இந்த மாதிரி தான் தவறு வந்திருக்கும். எதுக்கு அல்லாஹ் உதாரணத்தை சொன்னா, எதுக்கு அந்த உதாரணத்தை மேற்கொள் காட்டணும், சும்மா கண்மூடித்தனமா பின்பற்றணுங்கிறதுக்காகவா? அந்த விளக்கத்தை சொல்லாட்டினா, சொல்ல போனா இந்த விளக்கத்தை சொல்லாட்டினா எப்படி ஆயிரும், பல பேருக்கு பல சந்தேகங்கள் வரும். விளக்கத்தை சொல்லாம விட்டுருங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு நம்ம விளக்கத்தை சொல்லணும், சும்மா விட்டுருவோம் என்று சொன்னா பலருக்கு சந்தேகம் வரும். ஒரு மாற்று மத குர்ஆனை படிக்கிறாங்க, அவங்க பாக்குறாங்க 99:1 வருது. அப்ப அந்த தஃப்சீர்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு, அந்த தஃப்சீர்கள் எல்லாம் சொல்லக்கூடியவங்களுடைய கருத்தை கேட்டுட்டு, அப்ப பொண்டாட்டியை, அடுத்தவருடைய பொண்டாட்டியை இவர் படிச்சிருக்காரா, இது குர்ஆன் என்ன இப்படி மோசமான கருத்தை தருது, எத்தனை பேர் முர்த்ததா போவாங்க. அந்த கருத்து வரக்கூடாது, குர்ஆனை யார் மறுக்க கூடாது. அதுக்கு அந்த செய்தியை மறுப்பதற்காக இந்த ஒரு பாரதூரம் இல்லாத விகாரப்படுத்துறாங்க. அடுத்து யாருன்னே கேட்க தெரியாதோ அப்பாவியுடைய நிலையை புடுங்கினாங்க. ஒரு அரசுங்க, கவர்மெண்ட் செய்யறது என்ன செய்யாது, பெரிய தப்பாக எடுக்கப்படாது. அப்ப இதை நீங்க விளங்கிக்கணும். இன்னும் அந்த தாவூது நபிக்கு அப்படிப்பட்ட விளக்கத்தை சொல்லும் போது கூட நம்ம எப்படி சொன்னோம், இப்படிப்பட்ட தவறு தாவூது நபி இடத்தில் ஏற்பட்டு இருக்க கூடும். இது போன்ற தவறு இதுதான் கிடையாது, இது போன்ற தவறுதான், இதுதான் அடிச்சு சொல்ல இயலாது. அப்படித்தான் சொன்னோம். இது எல்லாமே இருக்கலாம், இதுதான் நாங்க வாதிடல. முஜீப் ரஹ்மான் வாதிட்ட மாதிரி கறந்து கொடுத்தாங்க, சாலி மட்டும் உரியது நாங்க வாதிடல. இது இருக்கலாம், இது இல்லாம இருக்கலாம் என்றுதான் நம்ம சொல்லியிருக்கோம்.
அதெல்லாம் விட்டுட்டு கூடும் கூடும் சொல்லியிருக்காங்க. நான் எடுத்து போடுறேன். இப்னு கஸீர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு, அவர் கூடும் எத்தனை சொல்லியிருக்காரு, இமாம்கள் கூடும் சொல்லி எத்தனை சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எடுத்து போறேன் பாருங்க. தஃப்சீர் சொன்னாலேங்க அது என்னது, குர்ஆனுக்கு ஒத்த முறையில் என்ன செய்யறது, விளக்கம் கொடுக்கிறது தான். அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்க மாட்டாங்க, ஒத்து என்ன செய்யறது, விளக்கம். அடிப்படை குர்ஆன் தான், அடிப்படை ஹதீஸ் தான். ஆனா அது ஒரு மூடலா இருக்கும் போது அதுக்கு விளக்கமா என்ன செய்வாங்க, அறிஞர்கள் விளக்கம் கொடுப்பாங்க. இப்படி கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா சுலைமானுடைய செய்தி அவங்க சொன்னாங்கல்ல, வல்கைனா அலா குர்சி ஜஸதாம், ஆமா சுலைமானுடைய குர்சியில சடலத்தை போட்டோம்னு அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க பாருங்க. அர்த்தம் அதுக்கு முதல் விளக்கம் தப்பா விளக்கம் கொடுத்தது யாரு, முஜீபுர் ரஹ்மானுடைய அர்த்தம் அல்லாத வேறொரு அர்த்தத்தை கொடுத்தது யாரு, அக்ஸரு அஹ்லி தஃப்சீர். அதிக வாசம் வருது, அதிகமான விளக்கம், அதிகமான தஃப்சீர் வாசிகள், விளக்க உரையாளர்கள் எப்படி விளக்கம் கொடுக்கறாங்க, எப்படி விளக்கம் கொடுக்கறாங்க. சுலைமா குர்சியில போட்டோம் சொன்னா குழந்தைய போடல, எப்படி எப்படி எதை போட்டாங்க, ஷைத்தான போட்டோம், ஷைத்தான தான் சடலமா போட்டோம். அப்படியே முரண்படுது பாருங்க. இவர் சொல்ல இவர் குழந்தைங்கிறாரு, ஆனா அதிகமான தஃப்சீர் செய்யக்கூடிய எப்படி விளக்கம் கொடுக்கறாங்க, ஷைத்தான போட்டோங்கிறாங்க. அதான் அதிகமான தஃப்சீர் செய்யக்கூடிய விளக்கமா. அப்ப இதை நீங்க விமர்சனம் பண்ணணும்ல, நியாயமானவங்களா இருந்தா இதே நீங்க கண்டுக்கிறல. அப்ப யூகமா சொல்லி இருக்காங்க. நம்ம யூகமா சொல்வது சுலைமான் நபியுடைய அந்தஸ்தை குறைப்பதற்காக அல்ல, அந்தஸ்தை கூட்டுவதற்காக. அவங்க பொம்பளை பின்னாடி போகல, சாதாரண மனிதர் என்ற அடிப்படையில் வரக்கூடிய தவறு அவங்ககிட்ட வந்திருக்கு என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த யூகத்துக்கு வர. இப்னு ஹஜர் அவர்கள் தன்னுடைய ஃபதவுல் பாரியில் ஒரு செய்திக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. அதாவது ஹிலர் நபி என்ன செய்யறாங்க, ஒரு பையனை கொல்றாங்களா இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிலர் நபியும் போகும்போது பையனை என்ன செய்யறாரு, திடீர் ஹிலர் நபி ஹிலர் அடிச்சு கொல்றார். இதுக்கு இப்னு ஹஜர் விளக்கம் தரும்போது வம்மா கத்லுல் குலாம் ஃபதவுல் பாரியில் இருக்கிறது, புகாரிக்கு விரிவுரை இருக்கு, அதுல இருக்கு. ஹிலர் அவர்கள் பையனை கொன்றது எப்படி எடுத்துக்கிற வேண்டும் என்றால், ஃபல்லஹு கான ஃபீ தில்க ஷரியா, அது ஹிலருடைய வழிமுறையில், ஹிலருடைய மார்க்கத்தில், அந்த வழிமுறையில் அது இருந்திருக்க கூடும். அது ஹலாலா இருக்கலாம், பையனை கொல்றது என்ன செய்யலாம், அந்த வழிமுறையில் இருந்திருக்கலாம். ஹிலர் அப்படி பண்ணிருப்பாங்க, அது இருக்க கூடும். அந்த கூடுங்கிற வாசத்தை யார் சொன்னா, இப்னு ஹஜர் பண்ணார். அதனால இப்னு ஹஜர் இந்த புத்தகத்தில் ஃபதவுல் பாரியில் அவர் ஹதீஸை மறுப்பதற்குரிய வழியை பண்ணியிருக்காரு, உங்களை பூத்தி இருக்காரு, அத்தனை வேலையும் பண்ணிருக்காரு. ஃபதவுல் பாரியை தூக்கு அவதூறு சொல்லிட்டாரு, யுகத்தை பூத்தி இருக்காரு. ஃபதவுல் பாரி என்ன செய்வோம், உலகத்தை விட்டு எடுத்து எரிச்சிருவோம், கபூர்ல போட்டு என்ன செய்வோம், புதைச்சிருவோம். விளக்கெல்லாம் வேண்டாம், ஃபதவுல் பாரி எல்லாம் வேண்டாம் சொல்வீங்களா? இது ஒண்ணு கிடையாது. எத்தனை நான் காட்டேன், ஆயிரக்கணக்கில் இருக்கு. லாலன் போட்டு அடிங்க செய்தியில கூடும் கூடும்னு எச்சக்கணக்கில் எடுத்து காட்டும். அவ்வளவு அவங்க யூகமா சொல்லியிருக்காங்க. யூகம் எப்படி குர்ஆனுக்கு ஒத்த முறையில கொடுக்கணும். தஃப்சீர்னாலே அதுதான். முஜாஹித் கிரி இமாம்னு சொல்லுவாங்க, முஜாஹித் இமாம. அவர் ஒரு ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்கிறாரு, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கன்னு. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறாரு, அஸ்ஸபுரு ஃபில் ஆயத்தி ஸௌமு, இந்த ஆயத்தில் உள்ள சபூர் என்பது சௌமு நோன்பு தான். அவர் கூடும்லாம் சொல்லல, உறுதியாவே சொல்லிட்டாரு. பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கன்னு சொல்றானே அல்ல, பொறுமையை கொண்டு நோன்பை கொண்டு நோன்பு வைங்கிறான். யாரு சொன்ன அவருக்கு, முஜாஹிதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இல்ல நபி அல்லாஹ் சொன்னானா? யாருமே சொல்லல. அப்ப நோன்பு தான் இருக்கும். ஏன்னா நோன்புங்கிறது என்னது, அது ஒரு சபூர் தான். ஒத்த முறையில் விளக்கம் கொடுக்கறாங்க. அப்ப இது யூகமா இல்லையா, இது விமர்சிக்கணும்ல. தஃப்சீர பூரா குப்பையில போடணும். முஜீபுர் ரஹ்மான் வைத்திருக்கக்கூடிய இந்த வாதத்தை வச்சா தஃப்சீர்லாம் எங்க போகும், எல்லாம் குப்பையில தான். அப்ப இதை நீங்க விளங்கிக்கிறணும். இன்னும் யூகம் யூகம் யூகத்தை பூத்துறோங்கிறீங்களே. ஒரு சஹாபி இப்னு உமர் என்ற நபித்தோழர், அவர் என்ன செஞ்சிருக்காங்க, ஹதீஸ ஏத்துக்கிறாம தன்னுடைய சுய கருத்தை அவங்க சொல்லி இருக்காங்க. இது என்னமோ நம்ம சொல்லும் போது என்ன செய்யும், பாரதூரமா தெரியும். உண்மையை சொல்றதுனால அப்படி மக்களுக்கு தெரியும். பாருங்க நபித்தோழர் அப்படி சொல்றாங்க, ஏன்னா நம்ம உண்மையை சொல்றோம். சஹாபா பொது பொத்தாம சொல்லிட்டு போயிடலாம், சஹாபாக்கள் அப்படிலாம் செய்ய மாட்டாங்கன்னு. உண்மையில நியாயத்தின் அடிப்படையில் சிந்திக்கணும், பொத்தாம் பொதுவா சொல்லக்கூடாது. ஆதாரத்தை அடிப்படையில் என்ன செய்யணும், சிந்திக்கணும். இப்னு உமருடைய செய்தி புகாரில 346வது செய்தி. அபு மூசா அவங்களும் அப்துல்லா பின் உமர் அவங்களும் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. அப்ப அபு மூசா இப்னு உமர்கிட்ட கேட்கிறாங்க, அதாவது இந்த தயமம் சம்பந்தமாக அம்மார் அவங்களுக்கு நபி என்ன செஞ்சாங்க, அனுமதி இருந்தாங்க.
நீங்க வந்து தயமம் வந்து லேசா அப்படி அடிச்சுக்கிட்டாலே போதும், ஏன் மண்ணில் போய் புரண்டீங்க அப்படின்னு நபி அனுமதி தந்தாங்களே, அதை நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க தயமம் கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் போது இப்னு உமர் என்ன பண்றாங்க? உமர் தான் அதை ஏத்துக்கலையே, அம்மார் சொன்னது உமர் ஏத்துக்கலையே அப்படின்னு சொல்லி அதை மறுக்கிறாங்க. அடுத்து அபு மூசா உடல குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காட்டுறாரு. சரி, உமர் ஏத்துக்கல அம்மாருடைய செய்திய ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லியும் உமர் அவங்க ஏத்துக்கல. ஆனா வசனம் ஒண்ணு இருக்கு, அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க தண்ணீரை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்க தயமம் செய்யுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றானே, அந்த வசனத்தை நீ என்ன செய்வீங்க அப்படின்னு யார் கேட்கிறா? அபு மூசா இப்னு உமர்ட்ட கேட்கிறாங்க. அப்ப இப்னு உமர் என்ன சொல்றான்? குர்ஆன் வசனத்தை காட்டியதுக்கு பின்னாடியும் இன்னால ஒரு அஹ்ரஸ்னாலஹும் ஃபீ ஹாதா, இதுல நாம் மக்களுக்கு அனுமதி தந்து விட்டால் தயமம் செய்யலாம் என்று சொல்லிவிட்டால் அப்ப குளிர் வந்துட்டா என்ன பண்ணிடுவாங்க? தண்ணீரை விட்டுட்டு தயமம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க என்று சொல்றாரு. அல்லாஹ் எதுக்கு இந்த தயமத்தை ஏற்படுத்தினா? குளிர் வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா தயமம் பண்றதுக்காகத்தான். அவர் எப்படி அந்த குர்ஆன் வசனத்தை ஏத்துக்கிற மறுக்கிறாரு, அந்த சட்டத்தை ஏற்க மறுக்கிறாரு? நம்ம அனுமதி தந்துட்டா குளிர் காலத்துல என்ன செய்வாங்க? மக்கள் தண்ணீரை விட்டுட்டு தயமம் பண்ணிடுவாங்க. எதுக்கு இந்த யூகம்? அப்ப இப்னு உமர் இப்படி யூகம் பண்ணாரு, அவருடைய செய்தி காலங்காலமாக இருக்கும், புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க நியாயமா சிந்திக்கக்கூடியவங்களா இருந்தா எங்களுக்கு எதிராக சீடி போடக்கூடிய நீங்க பிஜே உடைய கிளிப்பை எடுத்து போட்டு அவரை பொய்யர்னு காட்டுவே சொல்றீங்களே, அல்லாஹ் விடமாட்டான். கண்டிப்பா என்ன செய்வான்? யாரு பொய்யருங்கிறத காட்டத்தான் போறான். இப்னு உமருக்கு எதிராக எப்ப நீங்க சீடி போட போறீங்க? இப்னு உமர் யூகமா பேசினாரு, எப்ப சீடி வரப்போகுது? நியாயமான சிந்தனை உள்ளவரா இருந்தா நீங்க போடணும். குர்ஆன் வசனத்தையும் காட்டி இருக்காங்க, ஹதீஸையும் மறுத்திருக்காங்க, ஆனா என்ன செய்யல? ஏத்துக்கறல. அப்ப என்ன செய்ய? நீங்க உண்மையிலே நியாயமான சிந்தனை உள்ளவர்களாக இருந்தா இதுக்கு விளக்க தரணுமா இல்லையா? விளக்கத்தை காணாம். இன்னும் இந்த யூகம் இருக்கு, பல அறிஞர்கள் பண்ணியிருக்காங்க. லஅல்ல முஆதன் லம் யஃபஹம் நபி நஹி, தெளிவாவே இருக்கும், ஆனால் மாற்றமா பண்ணியிருக்காங்க. எப்படி? நபி ஒரு செய்தியை சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் சொல்வாரோ அவருக்கு சொர்க்கம்னு. இதை கேட்டணும் முஆத் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இதை மக்களுக்கு சொல்லணுமான்னு கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவாங்க, வேண்டாம் சொல்ல வேண்டாம், சொல்லிட்டா மக்கள் என்ன செய்வாங்க? அலட்சியமா இருந்துருவாங்க அப்படின்னு நபி சொல்லுவாங்க. கடைசியில முஆத் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க நம்ம சொல்லாட்டினா தப்பாயிருமோ அப்படின்னு நினைச்சு இந்த செய்தியை சொல்லிருவாங்க. இதுக்கு இயால் காலி இயால் அவர்கள் விளக்கம் வரும்போது லஅல்ல முஆதன் லம் யஃபஹம் நஹி, நபி தடை போட்டாங்களே சொல்லாதீங்கன்னு, அந்த தடைய முஆதுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், முஆது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்க கூடும். அப்படி யார் சொல்லியிருக்கா? காலி இமாம் சொல்லியிருக்காங்க. அப்ப காலி இமாமுக்கு எதிரா நீங்க சீடி போடுங்க, அதுக்கு எதிராக என்ன செய்யுங்க? அவர் வழிகேட்டுல போயிட்டாரு, அவர் குர்ஆனை மறுக்க போறாரு, ஹதீஸை மறுக்க போறாரு, ஹதீஸை மறுக்க அத்தனை வழியையும் காலியால் பண்ணிருக்காரு. தைரியமான ஆளா இருந்தா சொல்லுங்க, அப்படி நியாயமான சிந்தனை உள்ளவர்னா சொல்லுங்க. நாங்க சொல்றோமே சஹாபாக்கள் தப்பு செஞ்சாலும் தப்புதான் சொல்றோமே, அப்படி சொல்லுங்க. நீங்க இது மாதிரி நபிக்கு தெரியாம இருந்திருக்கலாம். பாருங்க எப்படி எல்லாம் குர்துபி இமாம் எந்த நியாயத்தை சொன்னாங்க. குர்துபி இமாம் அவங்க தவறான சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, அவங்களும் ஃபத்வல் பாரியில விளக்கம் கொடுத்திருக்காங்க. எப்படி? அதாவது இந்த ஆஷராவுடைய நோன்பை பத்தி வரும்போது சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? பெண்மணிகள் சின்ன குழந்தைக்கு கையில பஞ்சால் செய்யப்பட்ட பொம்மைகளை கொடுத்து அவங்களுக்கும் நோன்பு வைக்க வைப்பாங்க, அவங்களுக்கும் பசி அடக்குவாங்க. இதை அவர் மறுக்கிறார். இது இந்த செய்தியில நபியிடமிருந்து ஆதாரம் இருப்பதாக விளங்க முடியாது. ஏனென்றால் லஅல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஅலம் பிதாலிக, இந்த பெண்மணிகள் செய்தது நபிக்கு தெரியாமல் இருந்திருக்க கூடும், நபிக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அப்படி யாரு சொல்லியிருக்கா? குர்துபி இமாம் சொல்லியிருக்காங்களே. அப்ப என்ன பண்ண போறீங்க? குர்துபி இமாமுக்கு எதிராக ஒரு சீடி, காலி இயாலுக்கு எதிராக ஒரு சீடி, இப்னு ஹஜருக்கு எதிராக ஒரு சீடி, இப்னு உமருக்கு எதிராக சீடி, எல்லாம் சீடி மயமா இருக்கட்டும், ஒரே மறுப்பு மயமா யூகத்தை பூத்தி இருக்காங்க. மறுப்பு கொடுங்க பாப்போம், அதுக்கப்புறம் தான் வேடிக்கை இருக்கு. நீங்க வாங்க, முதல் இந்த வழிமுறைக்கு என்ன செய்யுங்க? வாங்க, உண்மையில சிந்தனை உள்ளவர்களாக இருந்தா. அப்ப இந்த மாதிரி யூகங்களை என்ன செஞ்சிருக்காங்க? ஹதீஸ்ல இருக்கிறது, விளக்கங்கள்ல இருக்கத்தான் செய்யுது. நம்ம என்ன சொல்றோம்? தப்பான யூகம் வேண்டாம், தவறான யூகம் வேண்டாம். அந்த மாதிரி பொம்பளை சம்பந்தமாக வரும்போது அதை நம்ம மறுக்கணும். அதுக்காக வேண்டி அல்லாஹ் பொருள் சம்பந்தமான குறையை அங்க சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம விளங்கணும், ஏதோ தாவூத் நபி பொருள் சம்பந்தமாக ஒரு தவறை செய்திருக்கிறார் அப்படிங்கிற அல்லாஹ் அந்த குர்ஆன் சொல்றான்.
அதை விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி, அந்த தவற முறியடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சோம், இப்படி விளக்கம் கொடுத்தோம். இது எந்த அடிப்படையிலும் தப்பாக ஆகாது, சரியான விளக்கம்தான். இன்னும் அவர் குரோதமாக என்ன செஞ்சிருக்காரு, நிறைய இதை பண்ணிருக்காரு. அதெல்லாம் என்ன செய்ய போறோம், விளக்க போறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah